ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே முதல் 3 மாதம் வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயம் வந்து குழந்தை வந்து நல்லா க்ரோத் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அதனால் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியே ரொம்ப வந்து அலையக்கூடாது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக வந்து பைக்கில் போகிறதோ பஸ்ஸில் போகிறதோ வந்து அதை கன்ஃபார்மாக வந்து தவிர்த்துறணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே வந்து என்னென்ன ஃபுட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து எலும்பெல்லாம் அந்த டைம் தான் வளர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால்சியம் நிறைய ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். டெய்லி வந்துட்டு நீங்கள் கீரை வந்து கண்டிப்பாக அவசியம் எடுத்துக்கணும். கீரை வந்து முருங்கைக்கீரை, அரைக்கீரை, அதே மாதிரி வந்து சிறுகீரை, இது மாதிரி வகையாக எல்லா கீரையுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கீரை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூப்பு மாதிரி போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். சூப்பு வந்து நீங்கள் வச்சு குடிக்கும்போது கீரை சூப்போ ஏதோ ஒரு சூப்பு நீங்கள் குடிக்கும்போது அதில் வந்து மிளகு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து நீங்கள் சேர்த்து சூப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொமட்டல் வந்து கொஞ்சம் கம்மியாகும், வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி கீரை வந்து டெய்லி வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு கப் நிறையா வந்து கீரை வந்து அவசியம் எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி 2வது நீங்கள் மெயினாக எடுத்துக்க வேண்டிய ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நீங்கள் அவசியம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப அவசியமாக சாப்பிட வேண்டிய ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வந்து நீங்கள் 2 இல்லைன்னா 3 எடுத்து டெய்லி ஒரு நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தையோட எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நிறைய கால்சியம் கிடைக்கும். அடுத்து வந்து ஃப்ரூட்ஸை பொறுத்தவரையும் ஆரஞ்சு வந்து நீங்கள் கண்டிப்பாக அவசியம் குடிக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. வெயிலுக்கும் நல்லது. 2வது வந்து உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக சாப்பிட வேண்டிய ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வகைகள். அதாவது வந்து பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு, அந்த மாதிரி வந்து அந்த நார் சத்து உள்ள இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மோஷன் போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னென்சி டைமில் கேஸ் ப்ராப்ளம் வரும். அதே வந்து மோஷன் ப்ராப்ளமும் வரும். இது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். பத்தாததுக்கு வந்து பழங்களும் சாப்பிட்டுட்டு இந்த பீன்ஸ் மாதிரி ஐட்டம் வந்து நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் பிரச்சனை வராது. நான் இப்போ சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தை வந்துட்டு ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. நான் இப்போ சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1வது மாதத்துலேருந்து 3வது மாதம் வரையே இருக்கிற ப்ரெக்னென்சி உமன் வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவசியம் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக பிறப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.